ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்சிஎல் டெக்லேருந்து வாக்கின் டிரைவ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு கொடுத்துருக்காங்க. இதான் வந்து ரோலு. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நொய்டா, சென்னை, இந்த 2 லொக்கேஷன்லேயுமே வந்து வாக்கின் ட்ரைவ் வந்து 18th May 2024 அன்றைக்கி நடக்குது. ஸோ வாக்கின் ட்ரைவ் வந்து நொய்டாலையும் சென்னையிலையும் மட்டும்தான் நடக்குது. ஸோ 18th May 2024 அன்றைக்கி நடக்குது. ஸோ மறக்காமல் போய் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த வாக்கின் இன்டர்வியூக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 6 to 24 months வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த வாக்கினுக்கு நீங்கள் போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 6லேருந்து 24 monthsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரக்கல், .NET, SQL, ஜாவா இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கிராஜுவேட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஜுவேஷன் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா 2021, 2022, 2023 பேட்ச் மட்டும்தான் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் 2021, 2022, 2023 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த வாக்கின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதுவும் உங்களுக்கு 6 to 24 monthsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 4.5 LPAலேருந்து 6 LPA வரைக்கும் தராங்க இந்த ரோலுக்கு. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் ஆனதுக்கப்புறம் லொக்கேஷன் வந்து இந்தியாவுக்குள்ளே அவங்க எந்த லொக்கேஷனில் வேணாலும் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாக்கினுக்கு வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ரெஸ்யூம் வித் உங்கள் ஃபோட்டோவோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் 10th, 12th, UG, PG ஒரிஜினல் மார்க் ஷீட்டு அண்ட் ஜெராக்ஸ் ரெண்டுமே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டோட ஹார்ட் காப்பி அண்ட் ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க 3 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்களே, இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபுல் நேம், இந்த இடத்துல உங்கள் கான்டாக்ட் நம்பர், இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி, இந்த இடத்துல உங்கள் கரண்ட் அட்ரெஸ்ஸு, இந்த இடத்துல உங்கள் கரண்ட் ஸ்டேட் என்ட்ரு பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல உங்கள் கரண்ட் சிட்டி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல உங்கள் பெர்மனெண்ட் ஸ்டேட் என்ட்ரு பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல உங்கள் பெர்மனெண்ட் சிட்டி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் 10th percentage, 12th ஆர் டிப்ளமோ பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, அது இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் யூஜி பண்ணியிருந்தீங்கன்னா யூஜின்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா பிஜி பண்ணியிருந்தீங்கன்னா பிஜின்னு கொடுத்துக்கோங்க. உங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் யூஜி காலேஜ் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் யூஜி காலேஜ் நேம் என்னவோ அது இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் யூஜி டிகிரி என்னென்னு கேட்டிருக்காங்க, பண்ணியிருந்தீங்களோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ஸ்ட்ரீமில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்னவோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் யூஜி பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் பாஸ்ட் அவுட் இயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் பாஸ்ட் அவுட் இயர் என்னவோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் பிஜி காலேஜ், பிஜி டிகிரி இதெல்லாம் மேண்டிட்டரி கிடையாது. ஸோ நீங்கள் பிஜி பண்ணியிருந்தால் மட்டும் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூஜி மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஜி மட்டும் ஃபில் பண்ணுங்கள், பிஜி ஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை. பிஜி எல்லாத்துலேயுமே நீங்கள் நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஃபில் பண்ணணும்னே அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஜியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க யூஜி கேட்ட மாதிரியே. ஸோ நீங்கள் பிஜி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஏதாவது கம்பெனியில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எந்த ஆர்கனைசேஷன், எப்போ ஜாயின் பண்ணீங்க, எப்போ அந்த ஜாபை விட்டு வெளில வந்தீங்க, உங்கள் ரோல் என்ன, இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே சப்மிட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.